நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வருகிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் பாலமுத்துமணி, விவரம் என்ன? தேவபிரியன், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினத்துல நேற்று இருந்தே தொடர்ச்சியாக கனமழை என்பது கொட்டிக்கிட்டு வருகிறது. குறிப்பாக தற்பொழுது வரை இந்த மழை என்பது இடைவிடாமல் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகை, நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், கீழ்வேலூர், தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக அந்த வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவிலான கனமழை பதிவாகியுள்ளது. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 17 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை என்பது பதிவாகியுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல மழை காரணமாக விவசாயிகள் கடுமையான ஒரு சோகத்தில் இருக்கிறார்கள் என்று கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த வாரம் சற்று மழை ஓய்ந்து தற்பொழுது விவசாயிகள் நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில தற்பொழுது மீண்டும் மழை பெய்திருப்பது விவசாயிகளை கலக்கமுடைய செய்துள்ளது என்றே கூறலாம். அது தவிர தற்பொழுது கனமழை காரணமாக செம்பியன் மகாதேவி பகுதியில் கூரை வீடின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து 13 வயது மதிக்கத்தக்க சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். அதாவது செம்பியன் மகாதேவி ஊராட்சிக்குட்பட்ட விநாயகன் தோப்பு பகுதியைச் சேர்ந்த முருகதாஸ் லட்சுமி அவங்களுடைய மகன் கவி அழகன். இவர் 13 வயது உடையவர். இவர் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டின் சுவர் விழுந்து இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் இவர் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஒரத்தூரில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் மற்றும் அவருடைய தங்கை காயங்களோடு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தேவபிரியன், தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பெய்து வருவது பொதுமக்களை மிகுந்த ஒரு சிரமத்திலும் துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. தேவபிரியன், உள்ள விரிவான தகவலுக்கு நன்றி பாலமுத்துமணி.